மண்டோதரி இலங்கையின் அரச குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஒரு உயர்ந்த பண்பாடும் கல்வியும் ஆன்மீகத்தையும் கொண்ட பெண்மணி. சிறுவயதிலிருந்தே பகவான் சிவனை பக்தியோடு வழிபட்டார். அவரைப் போலவே வலிமையானவரை திருமணம் செய்ய வேண்டும் என விருப்பப்பட்டார். ஒருநாள் தந்தையுடன் இலங்கையின் ஒரு அழகிய நிலத்தில் சென்றபோது இனிமையாக ஒலிக்கும் யாழின் சப்தம் கேட்கப்பட்டது. யாழை இப்படியாக இனிமையாக வாசித்தவர் ராவணேஸ்வரன், பின்னர் ராவணனாக திகழ்ந்தவர். அந்த இசை, அவரது கலைஞனான தன்மை, அதே சமயம் சிவபோல வலிமை மற்றும் அறிவும் கொண்ட ஒருவராக அவர் இருந்ததைக் கண்டு மண்டோதரி மிகவும் கவரப்பட்டார். அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ராவணனும் அதற்கு சம்மதித்து அவர்கள் திருமணம் நடந்தது. அவர் நேர்மையும் அறிவும் தீர்க்கதரிசனமும் கொண்டவள். ராவணன் சீதையை கடத்தியதும் மண்டோதரி நேர்மையாக அறிவுரை கூறினாள். தயவு செய்து சீதையை ராமரிடம் திருப்பித்தா. இது தர்மத்திற்கு எதிரானது. ஆனாலும் அகம்பாவம் நிறைந்த ராவணன் அதைக் கேட்கவில்லை. அனுமன் இலங்கைக்கு வரும்போது மாண்டோதரியை பார்த்து ஒரு தருணம் அவளை சீதை என எண்ணினார், அவளது அழகு, ஒழுக்கம், ஆன்மீகம் ஆகியவற்றால். பின்னர் உண்மையை உணர்ந்தார், அவள்தான் மண்டோதரி, இலங்கையின் உயர்ந்த அரசி. ராமனுடன் நடந்த போரில் ராவணன் உயிரிழந்தார். நாடு கலங்கினாலும் மண்டோதரி அந்த சூழ்நிலையை விவேகமாக கையாழ்ந்தாள். போர் முடிந்த பின்னும் மண்டோதரி அரசின் பொறுப்பை ஏற்று இலங்கையை ஆட்சி செய்தார். தனது ஞானத்தாலும் அரசியல் நுண்ணறிவாலும் தன்மானத்தாலும் ஒரு முற்றிலும் அழிந்து போன நாட்டை அமைதி நிலைக்குக் கொண்டு வந்தார். அழகு, பக்தி, அறிவு, நேர்மை ஆகியவற்றின் கலவையாக இருந்தவர். ராவணனின் மனைவியாக அல்லாது தன்னிச்சையாக ஒரு நாட்டு மக்களின் நம்பிக்கையைச் சுமந்த அரசி.